இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியலில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஒரு கனசெவகத்தின் கனசெவகம் அப்படின்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் LABEH என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 5:3:2 மற்றும் அதன் கன அளவு வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1920 எனில் கனசெவகத்தின் நீளம் எல் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணாமல் எப்படி ஆப்ஷன்லேருந்து போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, L:B:H என்ன ரேஷியோ அப்படின்னா 5:3:2 சரிங்களா. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா எல் அப்படிங்கிறது 5ஓட பெருக்கு தொகையாக இருக்கும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படிங்கிறது 3ஓட பெருக்கு தொகை, அதே மாதிரி ஹச் அப்படிங்கிறது 2ஓட பெருக்கு தொகையாக இருக்கும் சரிங்களா. இந்த புள்ளியெல்லாம் எடுத்து விடணும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டை நம்ம சேர்த்து விடணும் சரிங்களா. இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல் அப்படிங்கிறது 5ஆம் வகுப்பால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும், பி அப்படிங்கிறது 3ஆம் வகுப்பால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும், ஹச் அப்படிங்கிறது 2ஆம் வகுப்பால் நமக்கு டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு எல் தான் கேட்குறாங்க. என்ன சொன்னோம், எல் அப்படிங்கிறது 5ஆம் வகுப்பால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், எது 5ஆம் வகுப்பால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்களேன். இது ஆகாது, இது ஆகாது, இது ஆகாது, இது மட்டும்தான் நமக்கு 5th டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கனசெவகத்தின் நீளம் வந்து என்ன வரும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் வரும் சரிங்களா. ஒரு 2 சம் வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க சரிங்களா. அது வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி கற்றுக்கிடணும். அப்படின்னா தான் அந்த 25 கொஷின்ஸ் போகிறதுக்கு நமக்கு டைம் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான்.